வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல். 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோட என்ட்ரி அண்ட் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து இந்த சேனலில் வந்து நம்ம பேசுகிறோம். அண்டு இது வரைக்கும் இந்த சேனலில் நம்ம நிறைய பெனி ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அண்டு அந்த பெனி ஸ்டாக்ஸோட ரிப்போர்ட்ஸும் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம ஏர்ன் கிரெடிபிலிட்டி சேனல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சாரி. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஆல்மோஸ்ட் 3 months ஆச்சு. கோயிங் ஃபார்வர்ட் ரெகுலராக வந்து நம்ம வீடியோ போடுவோம் இந்த சேனலில். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளூ சிப் ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்காக இருக்குது கடந்த ஒரு மாதமாக. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. கம்பேர்ட் டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நிறைய ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ கிட்ட இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த 52 வீக் லோ ஸ்டாக் விச் இஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓட ஃபண்டமெண்டல் அண்ட் எதனால இந்த ஸ்டாக் வந்து 52 வீக் லோவில் இருக்குது அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எப்போது ரிவர்சல் ஆகும் அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுதான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹோம் டேக்கர் கம்பெனி இன் இந்தியா அண்ட் தே ஹேவ் அரவுண்ட் 80+ years ஆஃப் லெகசி. அண்ட் அவங்க வந்து நம்ம பெயிண்ட்னாலே இப்போது ஏதாச்சும் ஒரு நம்ம வீட்லேயே இல்லைனா நம்ம வீடு கட்டும்போது பெயிண்ட் அடிக்கினாலும் வி கோ வித் பெஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா வீடு வந்து ஒரு வாட்டி தான் நம்ம கட்டுவோம். அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு மோனோபொலியமாக இருந்திருக்காங்க. அண்டு இதை எவிடெண்ட்டாக வந்து எப்படி நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட் வந்து நம்பர் 1 இருக்காங்க. அண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா பர்ஜர் பெயிண்ட். அண்ட் பர்ஜர் பெயிண்ட்டும் ஏஷியன் பெயிண்ட்டோட ரெவென்யூ டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 2,94,813 இருக்காங்க. அண்ட் பர்ஜர் பெயிண்ட் வந்து 88,264 இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்வைஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட் இஸ் அ பிக்கர் கம்பெனி. அண்டு நம்பர் 2 வந்து நம்பர் 1 ஆகிறது ரொம்பவே கஷ்டம், இந்த ரெவென்யூ பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு த நம்பர் 2 பர்ஜர் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக். அண்ட் இதை எவிடெண்ட்டாக வந்து நம்ம ஃபேக்ட் ஷீட்டில் பார்க்க முடியும். ஏன்னா மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் 2,19,081 crore இருக்குது. அண்ட் இப்போ வந்து 52 வீக் லோவில் இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோட மூமெண்ட் பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2020 1,578 கிட்ட இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 3,576 2022 போகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து 3,427 அண்ட் ரீசெண்டாக 2024 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,300 கிட்ட செப்டம்பர் மாதம் ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீப்பான ஃபால். அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து எப்போ 1,500 3,500 போச்சோ அதே டைம் ஃப்ரேமில் பிஇயும் ஆல்மோஸ்ட் 57 119 கிட்ட போயிருக்கு, விச் வாஸ் த ஹையஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 100 கிட்ட இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து மெயின்டைன் ஆகியிருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 46.6 கிட்ட பிஇ இருக்குது. அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக மீடியன் வந்து 19.4 இருக்குது வேல்யூ. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12.2 கிட்ட இருக்குது. அண்ட் இந்த 12.2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ மோர் தென் 30% இருக்கிற மாதிரி குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. நாட் ஈவன் அ சிங்கிள் குவார்ட்டர் வந்து இவங்க லாஸ் புக் பண்ணியிருக்கிறது. எல்லா குவார்ட்டருமே வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இங்கே கிளியராக பார்க்குற மாதிரி 2021 605 இப்போ கரண்ட்டாக ஜூன் 2024 1,187 ஆல்மோஸ்ட் டபுள் வந்து இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக செப்டம்பர் 2024 குவார்ட்டரில்
52.63% இருந்திருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ். எஃப்ஐஐஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேக் அரௌண்ட் 2%க்கு 15.28 இருக்காங்க. டிஐஐஸ் 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் 13.10 இருக்காங்க. அண்ட் பப்ளிக் பார்த்திங்கன்னா 18.88% கிட்ட இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்குக்கு உண்டான ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னோட எக்ஸாம்பிள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லலாம். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் மோர் தென் 50% அண்ட் பப்ளிக்கோட ஸ்டேக்ஸும் டிஐஎஸ் எஃப்ஐஏ ஸ்டேக்ஸும் வந்து சேமாக இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப குட் சைன் ஒரு ஸ்டாக்குக்கு இந்த மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கும்போது. அண்ட் ஆப்வியஸாக ஃபண்டமெண்டலும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக் இருந்தாலும் வந்து இப்போ 52 வீக் லோவில் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்குக்குன்னு வந்து ஒரு வேல்யூவேஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்பர் 1ல் இருந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுத்ததால இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து அதோட ஆக்சுவல் விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோ ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆகிருக்கு அண்ட் ஸ்டாக் ப்ரைஸும் டபுள் ஆகிருக்கு. ஸோ வென்எவர் ஒரு பிஇ ரேஷியோ 55லேருந்து 100 ஆர் 120 போச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் தட் கம்பெனி வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து இருக்கிற ஆக்சுவல் வேல்யூவேஷன் விட பீப்புள் ஆர் பேயிங் மோர் டு கெட் தட் ஸ்டாக். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மக்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை ஜாஸ்தியாக ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ரீசன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை எக்ஸ்பெக்டட் ஹை வேல்யூட் ஒரு ஸ்டாக்குக்கு ரீசெண்டாக வந்த குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கை கொடுக்கல. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 42.4% கிட்ட இயர் ஆன் இயர் ட்ராப் இன் நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவ் தான். பட் இதே செப்டம்பர் மாதம் 2023 அரவுண்ட் 1205 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் கரண்ட்டாக செப்டம்பர் 2024 பார்த்திங்கன்னா 694 crores தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ தோ ப்ராஃபிட் இஸ் பாசிட்டிவ் பட் ஸ்டில் வந்து லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் ஆக்சுவல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் சேல்ஸ், வால்யூம் ஆஃப் பெயிண்ட் ஹேஸ் பீன் டிக்ளைன் to 0.5%, ரெவின்யூ 5.3% இயர் டு இயர் ஆகியிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 42.4% கிட்ட கம்மியாகியிருக்கு. அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸோட சிஇஓ என்ன சொல்கிறேன்னா, ரைசிங் காம்படிஷன், ப்ரைஸ் ஹைக்ஸ் அண்ட் டிக்ளைனிங் வால்யூம்ஸ் வாஸ் த ரீசன் ஃபார் திஸ் ட்ராப்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் கான்காலே பார்த்திங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னா, மார்ஜின் ஹேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் ஃபார் திஸ் ட்ராப் இன் த இயர் டு இயர் ஆர் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. Q3 வந்து ஒரு பெட்டர் மார்ஜினில் பவுன்ஸ் பேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனியோட கால் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Q2 கம்மியான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் ப்ளே தான். அண்ட் Q3 வி வில் பவுன்ஸ் பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட சிஇஓ சொல்கிற மாதிரி Q2 மற்ற கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, ஏஷியன் பெயிண்ட் வால்யூம் வந்து டிக்ளைன் பை 0.5%, இண்டிகேட்ஸ் அ லாஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் காம்படிட்டர்ஸ் ஹேவ் க்ரோன் வால்யூம்ஸ் பை 3 to 4%. ஸோ இதனால தான் வந்து குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்குது தேன் எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து காலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சிஇஓ ஆல்சோ ஹேஸ் அக்ரீட் இட். அண்ட் ஏசியன் பெயிண்ட்ஸோட காம்படிட்டர் பார்த்திங்கன்னா பிர்லா ஓப்பஸ். யார் இந்த பிர்லா ஓப்பஸ் பார்த்திங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட பிராண்ட். அண்ட் இவங்க தான் வந்து ஆதித்யா பிர்லா குரூப் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஆதித்யா பிர்லா குரூப்பில் வந்து சிமெண்ட்ஸும் இருக்குது அண்ட் இப்போது பெயிண்ட்லேயும் வந்திருக்காங்க. அண்டு ஒரு கம்பெனி வந்து சிமெண்ட்டில் வந்து பெரிய ஆளாக இருக்கும்போது பெயிண்ட்டே வரும்போது தே கேன் ஹாவ் அ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி கம்பேர்ட் டு அ கம்பெனி சோல் டெடிக்கேட்டட் ஃபார் பெயிண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஐபால்ஸை வந்து இருக்குது. அண்ட் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் பார்த்திங்கன்னா லெட் இட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் அரௌண்ட் 120 சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட R&Dஓட கவரேஜ் வந்து பெருசாக இருக்குது. அண்டு லெட் இட் பி ஆன் டெலிவரி ஆல்மோஸ்ட் 10,000 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு 2,000 மோர் ஷேட்ஸ் வந்து இவங்க எடுத்துன்னு வர போகிறாங்க. அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சேலஞ்சிங்கான என்வைரன்மெண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். பட் ஆல்மோஸ்ட் 150 டிப்போட்ஸ் வந்து நேஷ்னல் வைடு இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு டிஸ்ட்ரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் அ நியூ கமர் இவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்ட் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 lakhs பெயிண்டர்ஸ் கிட்ட தே ஹவ் ஆப்டட் ஃபார் பிர்லா ஓப்பஸ் பிஃபோர் லான்ச்சிங் இட். அண்ட் லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா டிலைட்.
இவங்க கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இவங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துன்னு வராங்க. லைக் இந்த ஷேடில் வந்து பெயிண்ட் அடித்தா என்ன மாதிரியான இன்டீரியர் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் அ கிளியர் ஸ்ட்ராட்டஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன், டெலிவரி, டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் டிலைட். அண்ட் கீ பாயிண்ட்ஸை சொல்லப்போனால் தே ஹாவ் ஸ்பெண்ட் அரவுண்ட் 85% of the 10,000 capex laid out for Birla Opus and its aggressive expansion plans across the country. And இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4,300 டவுன்ஸில் இப்போ பிர்லா ஓப்பஸ் இருக்குது. அண்ட் தே ஹாவ் அ கோல் ஆஃப் ஹிட்டிங் 6,000 டவுன்ஸ் இன் எண்ட் ஆஃப் FY25. அண்ட் கிராசிம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஹை சிங்கிள் டிஜிட் மார்க்கெட் ஷேர் இன் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்மெண்ட் விச் இஸ் சோல்லி ஓன்ட் பை ஏஷியன் பெயிண்ட் இவங்க வந்து மார்க் பண்ணுவேன்னு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைனான்ஷியல் இயரில். சிமிலர்லி பிர்லா ஓப்பஸோட என்ட்ரி வந்து நிறைய பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய பிளேயர்ஸை வந்து ஷேக் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கேபெக்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்த மாதிரி ஒரு கம்பெனி உள்ளே வரும்போது, ஒரு பெரிய குரூப் வரும்போது அண்ட் அவங்களோட டார்கெட்டை கரெக்டாகவும் அச்சீவ் பண்ணும்போது எல்லா இன்வெஸ்டர்ஸோட கவனமும் பார்த்தீங்கன்னா கிராசிம் பிர்லா ஓப்பஸ் கிட்ட வந்து போகுது. அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் கிராசிம் ஆல்மோஸ்ட் 18% கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ காம்படிஷன் வாஸ் த செகண்ட் ரீசன் ஃபார் டிக்ளைன். அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா ஓப்பஸ் காம்படிஷன் வந்ததால் திருப்பி விட்டு போன மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக ஏஷியன் பெயிண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, அவங்களோட பெயிண்ட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் which has a negative impact in terms of margin. அதனால தான் வந்து குவார்ட்டர் ரிசல்ட் கம்மியாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங்கில் வந்து ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த மார்க்கெட் ஷேரை வந்து திருப்பி பிடிக்கிறதுக்கு அதுலேயும் வந்து ஒரு ஹெவி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதால இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸால் கொடுக்க முடியல. ஸோ இதுதான் வந்து ரீசன் ஃபார் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்மிங் டவுன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் எப்போ ரிவர்சல் ஆகும் அண்ட் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறது கன்சிடர் பண்ணலாமா? அண்ட் ஏஷியன் பெயிண்ட் எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. பட் ஆனால் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் லைக் ஜெஃப்ரீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹாவ் டிக்ளேர்ட் இட் அண்டர் பெர்ஃபார்ம் அண்ட் 2,100 கிட்ட டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 2,284 இருக்குது. மேபி ஏஷியன் பெயிண்ட் டேர்ன் அரவுண்ட் ஆகணுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களோட Q3 ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் வென் ஐ சே பாசிட்டிவ், இயர் டு இயர் பேசிஸில் டிசம்பர் 2023 வந்த குவார்ட்டர் ரிசல்ட் விட டிசம்பர் 2024 வந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் குவார்ட்டர் டு குவார்ட்டரும் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது இல்லாமல் நல்ல பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் அந்த மாதிரி கொடுத்த பட்சத்தில் வால்யூமை வந்து அவங்க ரீகெயின் பண்ணி மார்க்கெட் ஷேரும் ரீகெயின் பர்சன்டேஜ் காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஷியன் பெயிண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும்போது ஏர்ன் கிரெடிபிலி சேனலோட ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் இதை ஹோல்டில் வைங்க அண்ட் இந்த ஸ்டாக்கில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. Q3 ரிசல்ட் வரட்டும். அண்ட் Q3 ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் பேசிஸ், குவார்ட்டர் டு குவார்ட்டர் பேசிஸ் இந்த ஏஷியன் பெயிண்ட் சேல்ஸோட வால்யூம் அண்ட் மார்க்கெட் ஷேர் பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டர்ஸ், இந்த 5-6 வேல்யூ வச்சு நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு கால் எடுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஏற்கனவே வந்து இட் இஸ் அ ப்ளூ சிப் ஸ்டாக். ஸோ கண்டிப்பாக வந்து ரிவர்சல் ஆக நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து டெக்னிக்கல் பார்க்க வேணாம், ஏன்னா இது நியூஸ் அண்ட் சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட கால் என்ன ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள்.